ஹல்லேலூயா. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குவைத் தமிழ் கிறிஸ்துவின் திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. இந்த செய்தி தொடரிலே எங்களோடு நீங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் நான் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். Kuwait Tamil Christian Church is very happy to greet you and welcome you to this program and to continue with us in this journey with the Lord Jesus, knowing Him as the friend of our soul. Let's pray and get into the Word of God. நல்ல பரலோக தகப்பனே, நீர் எங்களுக்கு இவ்வளவு நாட்களும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வருகிறோம். உடைய பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எனக்கும் எங்களுக்கும் உம்மை வெளிப்படுத்தும் பரிசுத்த ஆவியானோர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அருமையான நண்பர்களே, இன்றைக்கும் நாம் தொடர்ந்து அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலே தியானிக்க போகிறோம். 11வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். Let's meditate on the Mark's Gospel, chapter 11, verses 19 to 24, and let's go back a little bit to see where we are now in our journey with the Lord Jesus. இயேசுவோடு கூட நாம் பிரயாணப்பட்டு வருகிறோம். இயேசு கல்வாரி சிலுவைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார். அந்த கடைசி சில நாட்களிலே அவர் பகல் நேரத்திலே எருசலேமிலே வந்து தேவாலயத்தை சுற்றி பார்த்து அங்கு ஊழியத்தை செய்துவிட்டு மாலை வேளை இரவு வேளையிலே அவர் திருப்பி பெத்தானியாவிலே சென்று அங்கே தங்கி மறுபடியுமாக அவர் எருசலேமுக்கு வருகிற ஒரு பின்னணியிலே நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம்.
19வது வசனத்திலே சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். ஸோ இந்த ஈவினிங் ஹீ கோஸ் பேக் டு பெத்தானி. 20வது வசனம், மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். நெக்ஸ்ட் டே they are on their way from Bethany to Jerusalem, and the fig tree at which the Lord Jesus had spoken previously, they see that it is withered away. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயேசு அந்த அத்தி மரத்தை பார்த்து அவர் பேசுகிறார், உன்னிடத்தில் இனி ஒருவரும் கனியை புசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி. இப்பொழுது அடுத்த நாளிலே அவர்கள் அந்த வழியாக எருசலேமுக்கு நேராக போகும் பொழுது அது பட்டு போயிருக்கிற ஒரு நிலைமையை நாம் காண்கிறோம். அங்கே வேரோடே அது பட்டு போயிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். 29வது வசனத்திலே பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லுகிறார். Now Peter is very good at recollecting things and telling it out. So here Peter is telling the Lord Jesus, Master or teacher rather, the fig tree that you cursed is withered away now from its roots. ஆச்சரியமாக சொல்லுகிறார், நீங்கள் சபித்த இந்த அத்தி மரம் வேரோடே அது பட்டு போயிற்று என்று சொல்லி. ஆனால் நாம் ஏற்கனவே பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன காரியம் என்னவென்றால், உன்னிடத்திலே இனி ஒருவரும் கனியை புசிப்பதில்லை என்று மட்டும்தான் சொன்னார். ஆனால் இங்கு சீஷர்கள் அல்லது பேதுரு அதை சபித்ததாக அவர் அங்கே கூறுகிறார். சரி, இருக்கட்டும். ஸோ பீட்டர் இஸ் பாயிண்டிங் அவுட் டு த லார்ட் ஜீசஸ் அண்ட் டெல்லிங் ஹிம், த ஃபிக் ட்ரீ தட் யூ கர்ஸ்ட், இட்ஸ் withered away from its roots. 22வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லது இதை இன்னும் சிறிது தெளிவாக பார்க்க போனால், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் என்று நாம் அதை அர்த்தம் கொள்ளுகிறதாக மூல பாஷையிலே பார்க்க முடியும். ஸோ ஹியர் த லார்ட் ஜீசஸ் இஸ் ரிப்ளைங் டு பீட்டர். ஹீ வாண்ட்ஸ் த டிசைபிள்ஸ் டு லேர்ன் a certain lesson from every event. இயேசு கிறிஸ்து சிருஷ்டாந்தங்கள்னாலே அவர் அங்கே தன்னுடைய அருமையான சீர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இப்பொழுது கடைசி சில நாட்கள் அவர் மரிக்கும் முன்பதாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மறுபடியும் உயிர் பெற்று பரலோகத்துக்கு செல்ல போகிறார். அவர் தொடங்கி வைத்த இந்த ஊழியம், அவர் அஸ்திபாரம் போட்டு தன்னுடைய ஜீவனையை கொடுத்து துவங்கி வைக்கிற ஒரு ஊழியம். இந்த நற்செய்தி உலகம் எங்கும் செல்ல வேண்டியது இருக்கிறது. அது யாருடைய கையிலே அவர் கொடுத்து விட்டு போகிறார் என்றால், தன்னுடைய அருமையான இந்த சீஷர்கள் கையிலே தான் அது முழு பொறுப்பையும் கொடுத்து விட்டு செல்ல போகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மேல் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆனால் மனிதன் என்ற முறையிலே இந்த 12 சீஷர்கள் அப்போஸ்தலர்களுடைய கருத்தில் தான் இந்த மிகப்பெரிய ஊழியத்தை அவர் கொடுத்து போகிறார். ஆனால் அவர்களோ இன்னும் அவர்கள் என்ன எதிர்நோக்கி இருக்கிறார்கள், என்ன பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் இன்னும் முழுமையாக அறியவில்லை. ஏதோ இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் இயேசுவோ தன்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். The disciples, they have not yet grasped their call. They are just following him happily. But there is a great call upon their lives. Lord Jesus is, in a few days, he is going to be crucified, he is going to be buried, he is going to be raised up, and then he is going to go to the Father. The Holy Spirit is going to come, and he is going to empower these human beings, these few disciples who are following Jesus. They are still being created, they are not yet perfect. He is going to use these human beings, disciples, to spread the good news to the whole earth. அப்போ அதில் பின்னணியில் தான் நம்ம இதை பார்க்கிறோம். இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். அப்போ இங்கே விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இயேசு செய்கிற காரியங்களை பார்த்து அதை கேட்டு அதை அனுபவித்து தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ தே ஆர் சீயிங் த லார்ட் ஜீசஸ், தே ஆர் ஹியரிங் ஹிம், தே ஆர் seeing what he is doing, how he is doing,
And that's how they are learning. So from this example, he is teaching them about faith. அப்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவிலே கிரியை செய்த அந்த விசுவாசம் தேவனுடைய விசுவாசமாக இருக்கிறது. God's faith, God kind of faith was in operation in the life of the Lord Jesus. That's why through that faith he was accomplishing the purposes of God in his life. And he wants the disciples also to rise up to that level. Soon they are going to face difficulties, obstacles, but yet they have to overcome all of them and take the good news to the whole earth. That's why Jesus paid the price on the cross. அதான் இயேசு கல்வாரி சிலுவையிலே இந்த பெரிய கிரியத்தை செலுத்த இருக்கிறார். அந்த நற்செய்தி உலகம் என்றும் செல்ல வேண்டி இருக்கிறது. அதை எடுத்து செல்ல போகிறவர்கள் இந்த சீஷர்கள் அநேக தடைகளை அவர்கள் தாண்டி இதை விசுவாசத்தினால் கிரியை செய்து எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ அவர் கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். Now how do we get this faith of God to operate in our lives? இது ஏதோ சாதாரண ஒரு மனிதனிடத்திலே சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. நான் அந்த பின்னணியை பார்த்தோம். இவ்வளோ பெரிய ஊழியத்தை எடுத்து செய்ய போகிற சீஷர்களிடத்திலே இது சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 4:19 ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். In Galatians chapter 4 verse 19, Apostle Paul is telling his disciples, little children, I already labored once and gave birth to you as if he got them born as the children of God by his hard work. Now he is saying, I am again toiling as if in labor. I want Christ to be created in you, recreated or created in you. கிறிஸ்து உங்களிலே உருவாக வேண்டும், அதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். அப்போ எப்படி இந்த தேவனுடைய விசுவாசம் நம்மிடத்திலே உருவாக முடியும்? இது ஒரு சாதாரண விசுவாசம் அல்ல, சாதாரண அழைப்புக்கான விசுவாசம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகி தேவனுடைய அழைப்பை பெற்று அவருடைய சீஷர்களாக இருக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் எப்படி இந்த விசுவாசம் உருவாக முடியும் என்றால், அவர்கள் தேவனோடு தரித்திருக்க வேண்டும், இயேசுவோடு தரித்திருக்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்படி அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவருடைய அந்த குணாதிசயங்கள் நம்மிலே உருவாக்கப்படுகிறது. So this is the call in our lives, to be with the Lord Jesus, to abide in him, to stay at his feet, to observe him, and for the Holy Spirit to teach us from the Lord Jesus, through the Lord Jesus, that he himself will be created in our lives, his characteristics will be created in our lives. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து அவரே நம்மில் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுதுதான் விதமான ஒரு விசுவாசம் நம்மிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Verse 23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று அவன் சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். So the Lord Jesus is pointing out to the mountain that's nearby, that's the Mount of Olives, and he is telling, if you believe in your heart wholeheartedly and without doubt, if you pronounce that as a proclamation, as a declaration, and tell the mountain to go and fall in the middle of the sea, it will obey you, it will happen. Now Jesus didn't want to literally ask them to take this mountain and throw it into the ocean. அவர்கள் தடைகளை சந்திக்க போகிறார்கள் தங்களுடைய ஊழிய பாதையிலே. ஆனால் அவர்கள் விசுவாசித்து
கடுகளமும் அவர்கள் சந்தேகப்படாமல் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து, முதலாவதாக first they need to know the purpose of God, the will of God, the call of God, and what the Lord wants to accomplish through them. And whatever be the obstacle in their way, if they are able to understand this call and know that God has appointed them for this purpose, called them for this purpose, and if they stay in the presence of God, and if Christ is created in them to accomplish this purpose, and His faith, God's faith, is manifested in their life, then without doubt they can declare and get things moved out of the way and go forward to accomplish the purpose of God. 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். So here the Lord Jesus is teaching about prayer. So it's not just faith and declaration, it is also faith, knowing the call of God, the purpose of God, staying at the feet of the Lord Jesus, at the feet of the Holy Spirit, and then in prayer we seek the face of the Lord and we ask and receive help, receive grace, receive help in time of need. So he is telling that when you seek these things in prayer, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். எப்படி பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் உண்டாகும்? தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிறோம், அவருக்காக கேட்கிறோம், அவருடைய ராஜ்யத்திற்காக கேட்கிறோம், சுயநலத்தோடு கேட்கவில்லை. ஆகவே அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டுக்கொள்கிறதை தேவன் கேட்டு உங்களுக்கு அருளி செய்வார் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். So Lord Jesus is teaching them, so if you stay in the purpose of God, if you know the call of God in your life, and then you go to the presence of God, receive the faith of God, and then you ask in faith, you declare in the presence of God what you need, and it shall be to you. அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். It shall be to you in the presence of God. Whatever it is, the way shall be opened up, and whatever you ask, it shall be created for you. It shall manifest in your life. பாருங்கள், தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் வாழ்கிற நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. அநேகர் ஒருவேளை மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதிலே அநேகர் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதில் சிலர் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று ஒரு உணர்வோடு வாழலாம், அந்த அனுபவத்தோடு வாழலாம். இதிலும் அரிதான ஒரு உயர்வு சீஷர் என்ற ஒரு நிலை. See, there are many human beings living in these last days in this earth, and there are many Christians, and there are many who have experienced the new birth and know that they are God's children, but yet fewer are in the level of being a disciple. இப்போ இங்கே நம்ம பார்க்கிற இந்த செய்தி ஒரு சீஷனுக்கான செய்தியாக இருக்கிறது. அப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று சிறிது சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் இந்த அழைப்பை, இந்த ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்று வாழ தேவன் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு அருள் செய்வாராக. ஜெபிப்போமா? Shall we pray? Our loving Heavenly Father, thank you for the Lord Jesus. Thank you for what you are teaching me and teaching us today. As you were going to the cross, you were forming and creating your disciples to a higher level of faith, prayer, and accomplishment of God's purpose in their life. நீங்கள் சிலுவைக்கு போகும்பொழுது உங்களுடைய சீஷர்களை உருவாக்கி
உயர்ந்த நிலைக்கு அவர்களை உயர்த்தி இயேசுவின் சாயல் அவர்களே உருவாக்கப்பட்டு, அவருடைய விசுவாசம் அவர்களே உருவாக்கப்பட்டு, ஜெபத்திலும் அவரை போல் அவர்கள் ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்திற்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை உயர்த்தினதை நாங்கள் பார்த்தோம். இந்த வேளையிலும் அப்பாவும் இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் அமர்வதாக. அவர்கள் இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து அடுத்த ஒரு படிக்கு அவர்களை உயர்த்துவீராக. Father, as we pray now, we seek that your hand would come upon every child of God who is listening to the word of God, that those who are not born again would receive this new birth experience. Those who are born again would be filled with the Holy Spirit in a new measure. Those who are filled with the Holy Spirit and who are following you will rise up to the level of discipleship, and they would seek the face of God and know the purpose of God in their life, and they would be, oh Lord, created in the image of the Lord Jesus. The character of the Lord Jesus would be created in them, and that they would be used to fulfill the purpose of God in these last days. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவின் கரம் அவர்கள் மீது அமர்வதாக. அவருடைய சூழ்நிலையிலே அவர்களுக்கு உதவிக்கரம் கொடுப்பீராக. வியாதிகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக, பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக, குழப்பங்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக, பொருளாதார சூழ்நிலையிலே உதவி பெறுவார்களாக. நம்முடைய ஆறுதல் தேர்தல் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. அவர்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறோம். We bless your people, your disciples, your servants in the name of the Lord Jesus, and we release your favor upon their life. And we bless them in the name of the Lord Jesus and pray that they would be strengthened and they would be lifted up to fulfill the purpose of God in their life. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, நாம் உற்சாகப்படுவோம். இயேசு இன்றைக்கும் கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பின் கரம் நம்மோடு இருக்கிறது. அவருடைய சாயலிலே நாம் உருவாக்கப்படுவோம். அவருடைய குணாதிசயங்கள் நம்மிலே உருவாக்கப்பட்டு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. May God fulfill the purpose with which He has called you into His ministry. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அழைத்த அழைப்பு, அவருடைய ஊழியத்திலே நிறுத்தின அந்த நிலை முழுவதுமாக நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். ஆமேன், ஆமேன்.